ஸ்ரீ குருப்யோ நமஹ. இங்கு கூடியிருக்கும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவமணிகள், மற்ற பணியாளர்கள் எல்லோருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் செக்ரட்டரி சுவாமிகளுக்கும், லட்சுமிதரானந்த மகாராஜ் அவர்களுக்கும், வீட்டிற்கும் சார் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடையே சுவாமி விவேகானந்தரின் ஜெயந்தி சொற்பொழிவை ஆற்றுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடியே வந்திருக்க இங்கே ஒரு தடவை. இப்போ இந்த தடவை 2வது முறையாக உங்கள் முன்னிலையில் ஒரு சொற்பொழிவு ஆற்றுவதற்கு வந்திருக்கிறேன். சுவாமி விவேகானந்தரை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது. நீங்கள் எல்லோரும் இந்த காலேஜிலே, இந்த கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறீர்கள். சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு பல மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இப்ப சுவாமிகள் இப்பதான் பேசினார். அவர் 40 வருஷங்கள், 39 வருடங்கள் 5 மாசம்தான் இருந்தார். நமக்கெல்லாம் அவரை விட இங்க இருக்கக்கூடிய பல பேர்களிலே அவரை விட வயதில் பெரியவர்கள். இங்க இருக்கக்கூடிய பல பேர் அவருடைய வயதிலே பாதி வயது உடையவர்கள். நம்ம ஏதாவது சாதிச்சிட்டோமான்னா தெரியல. இல்லை, அவர் எவ்வளவோ சாதிச்சிட்டார். இந்தியாவையே திருப்பி வச்சிருக்கார் ஒரு லெவல்ல. எப்படியோ போய்கொண்டிருந்த ஒரு இந்தியா, பாரத தேசம், அதை அப்படியே திருப்புவதற்கு ஒரு பெரிய சக்தி இருந்தது அவருக்குள்ள. அந்த சக்தியை எப்படி பெற்றார்? நம்மள மாதிரி தானே இருந்தார் அவர் அப்படின்னு நம்மளாம் யோசிக்கிறோம். அவரிடம் அவ்வளவு பண்புகள், குவாலிட்டிஸ் இருந்தது. அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இம்பைப் பண்ணிக்கணும். நமக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த குவாலிட்டிஸ்களை எல்லாம், பண்புகளை எல்லாம், குணங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நாமும் எடுத்துக்கொண்டால் நம்மாலும் அந்த விவேகானந்தரை போன்று ஆக முடியும். விவேகானந்தரே சொல்றார், இன்னும் இது போன்று 1000 விவேகானந்தர்கள் பின்னால் தோன்ற போகிறார்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ எல்லாரையும் தான், நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றார். சென்னையில இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்றார், எனக்கு 100 இளைஞர்களை கொடுங்கள் அப்படிங்கிறார். இந்தியாவையே நான் மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்றார். ஆக அவருடைய தன்னம்பிக்கை இருந்தது. அவர் சுவாமிகளுக்கு பார்க்கும்போது என்னென்னலாம் இருந்தது, என்ன குவாலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா அந்த தன்னம்பிக்கை. அதுதான் ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. நமக்கெல்லாம் வேண்டிய ஒரு குவாலிட்டி, ஒரு தன்மை, தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை. சிறு வயதிலே அவருடைய தந்தையார் ஒரு வக்கீலாக இருந்தார், அட்வொகேட். அந்த காலத்திலே இது போல வக்கீல் இவர்கள் எல்லோருக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருந்தது. நல்ல பணம் சம்பாதித்து கொண்டிருந்தார். கல்கத்தாவிலேயே ஒரு பெரிய வீடு. பணம் இருக்கும் இடத்தில் எவ்வளவோ சுற்றத்தார்கள் வருவார்கள், நண்பர்கள் வருவார்கள். இவருக்கோ ஒரு பெரிய பரந்த மனசு. வரக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் அவ்வளவு உதவிகள் செய்திருக்கிறார். தனக்கு வரக்கூடிய, தன்னுடைய எவ்வளவு சம்பளம் வாங்குகிறாரோ அதை விட அதிகமாக அவர் கடன் வாங்கி மற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். நமக்கு திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு, ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை அப்படின்னு. நமக்கு வருமானம் குறைச்சலா இருந்தா கூட கவலை இல்லை, ஆனா செலவு ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த காலத்திலேயே ஒரு பொருளாதாரத்தை அடிப்படையா வச்சு எழுதியிருக்கார் திருவள்ளுவர். ஆனா இவருடைய மனம், இளகிய மனம், விவேகானந்தருடைய தந்தையின் மனம். அதனால அவர் எல்லோருக்கும் கடன் கொடுத்து அந்த கடன் எப்படின்னா இவர் கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுத்து ஒரு பெரிய நிலையாகி விட்டது. ஒரு நாள் ஏதோ அவருக்கு உடல்நிலை சரியில்லை, மாரடைப்பு வந்தது, போயிட்டார். யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தார்களோ அவர்கள் யாரும் வரவில்லை. யாரிடமிருந்து இவர் கடன் வாங்கினாரோ அவர்கள் எல்லாம் வந்துட்டார்கள். எல்லாவற்றையும் திரும்பவும் அந்த வீட்டை எடுத்துக்கொண்டு சொன்னார் இல்லையா, அந்த வீடை தன்னுடைய வீடு என்று அவர் நிரூபிப்பதற்கு 22 வருடங்கள் ஆகிவிட்டன. அப்படி
அந்த வீட்டை எடுத்துக்கொண்டு இதை எடுத்துக்கொண்டு அவர்களை நடுத்தெருவிலே விட்டு, அந்த காலத்திலே அந்த விவேகானந்தருடைய தாய்க்கு மாதம் 800 ரூபாய் கிடைக்குமா வீட்டை மேனேஜ் பண்ணுவதற்கு. அவர் போன பிறகு, விவேகானந்தருடைய தந்தையார் இறந்த பிறகு 20 ரூபாய் தான் கிடைச்சதான் வீட்டை மேனேஜ் பண்ணுவதற்கு. எப்படி ஒரு 800 ரூபாயை வைத்துக் கொண்டு வீட்டை மேனேஜ் செய்தவர்களுக்கு அடுத்த மாதத்திலிருந்து வெறும் 20 ரூபாய் தான் கிடைக்கும் அப்படின்னா, வீட்டை எப்படி ஒரு மேனேஜ் பண்ண முடியும்? எப்படி சமாளிக்க முடியும் செலவுகளை எல்லாம்? எவ்வளவோ நாட்கள் விவேகானந்தர் பட்டினியாக இருந்திருக்கிறார், சாப்பிடாமல் போயிருக்கார். மற்றவர்களுக்கு சாப்பாடு இல்லையேங்கிறதுக்காக இவர் வெளியில போயிட்டு வருவார், சுவாமிகள் சொன்னது போல. அவ்வளவு கஷ்டங்கள் இருந்தன. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு லட்சிய வெறி இருந்தது. அந்த லட்சிய வெறி, அதை எப்படியாவது அடைந்தே தீருவேன், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் என்னுடைய லட்சியத்தை நான் அடைந்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருந்தது. அந்த தன்னம்பிக்கையும் அந்த லட்சியத்தை நோக்கிய ஒரு வெறியும் தான் அவரை ஒரு பெரிய ஒரு இந்தியாவிற்கே, பாரத நாட்டிற்கே ஒரு பெரிய ஐக்கானாக, ஒரு ஹீரோவாக மாற்றியது. அமெரிக்காவிலிருந்து அவர் திரும்பி வந்த போது, சென்னையில முதல்ல உள்ள வரும்போது இந்த ட்ரெயின்ல இறங்குறார். எக்மோர் ஸ்டேஷன்ல இறங்குறார். எக்மோரில் இருந்து தான் அவரை விவேகானந்தர் இல்லத்திற்கு அழைத்து வருகிறார்கள். அந்த விவேகானந்தர் இல்லத்திற்கு அழைத்து வரும்போது வழியில 17 இடங்களிலே அலங்கார வளைவுகள் வைக்கிறார்கள் மக்கள். அவரை அழைத்து வருவதற்கு ஒரு குதிரை வண்டி இருந்தது. அந்த குதிரை வண்டியிலே குதிரைகளை நீக்கிவிட்டு கல்லூரி மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த வண்டியை இழுத்து வருகிறார்கள். அவ்வளவு பக்தி விவேகானந்தர் மீது. ஏன் இப்படி அப்படின்னா, அந்த லட்சியத்தை இவர் அடைந்து விட்டார். லட்சியம் உயர்ந்ததாக இருந்தது. இவருக்கு இருந்த தன்னம்பிக்கை அதைவிட ஒரு எவ்வளவு உயர்ந்த லட்சியத்தையும் நான் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த இரண்டும் இருந்து கொண்டு அவரை வழிநடத்தின. தேசபக்தி அவருக்கு, இந்திய நாடு நமது நாடு. அவருக்கு என்ன லட்சியம் இருந்தது அப்படின்னா, இந்த உலக மக்கள், இந்த இந்தியாவில் இவ்வளவு கஷ்டங்கள், தன்னுடைய கஷ்டம் அவருக்கு தெரிஞ்சது, தன்னுடைய வீட்டிலே எவ்வளவு கஷ்டங்கள் இருந்ததுன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால மற்றவர்களுடைய கஷ்டத்தை அவரால் பார்க்க முடிந்தது. உலக மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். இந்த துன்பங்களிலிருந்து மனிதர்களை மீட்டு எடுக்க வேண்டும். இந்தியா முழுக்க முதல்ல பயணம் செய்து உலகம், இந்த இந்தியா மக்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து வந்தார் அவர். இங்க அமெரிக்காவுக்கு போவதற்கு முன்பாக ஒரு தடவை இங்கே சென்னையிலே இருந்தார். இதே மெரினா பீச்சில் தான் நடந்து செல்வார். அந்த மெரினா பீச்சிலே ஒரு தடவை ஒரு பெண்மணி ஒரு குழந்தையை தூங்க பண்ணி கொண்டிருக்கிறாள், தூங்க வைத்துக் கொண்டிருக்கிறாள். என்ன சொல்லி தூங்க வைக்கிறாள் அப்படின்னாக்க, அடுப்புல சாப்பாடு ரெடி ஆகின்றிருக்கு, தயாராகி கொண்டிருக்கிறது, அது தயாரான உடனே உனக்கு சாப்பாடு கொடுக்கிறேன், அதுவரையில் தூங்கு அப்படின்னு அந்த குழந்தைய தூங்க வைக்கிறார். அதை பார்க்கிறார் அவர். அடுப்பும் இல்லை, அங்க சாப்பாடும் ரெடி ஆகல, சமைக்கவும் இல்லை, வறுமை, ஏழ்மை. என்ன பண்றது? எப்படியாவது அந்த அழற குழந்தையை சமாதானப்படுத்த வேண்டும் என்ற அந்த பொய் சொல்லி தூங்க வைக்கிறாள். இதை பார்த்து கண்ணீர் வெடிக்கிறார் விவேகானந்தர். ஒரு முறை விவேகானந்தர் கல்கத்தால இருந்த போது, அப்போ அவர் அமெரிக்கால வந்தாச்சு, ஒரு பெரிய ஹீரோவா இருக்கார். அப்போ அந்த இடத்துல நிறைய சீடர்கள் சூழ்ந்து இருக்கிறார்கள். குருதேவருடைய ஒரு சீடர் கிரீஷ் சந்திரன் பேர், அவர் விவேகானந்தர்கிட்ட கேட்கிறார், நீங்க இவ்வளவெல்லாம் வேதாந்தம் பேசுகிறீர்களே, மக்களுக்கு இவ்வளவு போதனைகள் செய்கிறீர்களே, இந்த போதனைகள், இந்த வேதாந்தங்கள்லாம் அவர்களுடைய துன்பத்தை துடைக்குமா? இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே அப்படின்னு நிறைய ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார், இவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்னு. இதையெல்லாம் செய்யுமா அப்படின்ன உடனே அவருடைய கண்கள்லேருந்து தண்ணி வர்றது, அழ ஆரம்பித்து விடுகிறார் விவேகானந்தர். இவர்கள் அந்த கஷ்டங்கள் அப்படின்ன உடனேயே இவருக்கு துக்கம் தொண்டை அடைக்கிறது. அவர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும்ங்கிறதுல, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும்ங்கிறதுல அவருக்கு அவ்வளவு இது இருந்தது. அப்போ அந்த கிரீஷ் சந்திர அவர் கண்ணிலே தண்ணி வந்த உடனே அதை மறைத்து கொண்டு எழுந்து போயிடுறார் அந்த இடத்த விட்டு.
அப்ப கிரீஷ் சந்திர கோஷ் மற்றவர்களிடம் கூறுகிறார், இந்த விவேகானந்தரை, அப்ப நரேன்னு சொல்லுவார் அவர், நண்பர்கள் அவர்கள் தான், இந்த நரேனை நான் இவ்வளவு உலகத்தை வெற்றி கொண்டு விட்டான் அப்படிங்கிறதுக்காக பெரியவனாக நான் மதிக்கவில்லை, உலகம் எல்லாம் அவனை போற்றுகிறதுங்கிறதுக்காக நான் அவனை மதிக்கவில்லை. ஆனால் பாருங்கள், மற்றவர்களுடைய துன்பங்களை கண்டவுடன் அவனுடைய மனம் எவ்வளவு இளகிவிட்டது, அழுகிறான். அந்த இளகிய மனம், அதனால் அவனை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி இவருடைய மனம் அவ்வளவு எளிமையானது, ஒரு இழகக்கூடியது, துன்பப்படுபவர்களை துன்பத்திலிருந்து உயர்த்தக்கூடிய ஒரு எண்ணத்தை கொண்டது. எப்போதும் அவர் சொல்றார், they alone live who live for others. மற்றவர்களுக்காக யார் வாழ்கிறானோ அவனே வாழ்கிறான், மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக சேவை செய்வதற்காக யார் இருக்கிறானோ அவனே வாழ்கிறான். the rest are more dead than alive அப்படிங்கிற. மற்றவர்கள் எல்லாம் வெறும் நடைப்பிணங்கள் போல சும்மா ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அப்போ வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது வந்து அவருடைய கண்ணோட்டத்திலே உலக மக்களை அப்படி கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், மேலே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அடிமைப்பட்டு கிடந்தது, இப்பெல்லாம் இந்த அடிமைப்பட்டு கிடக்கிறதுக்குன்னா நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம எல்லாரும் இங்க இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் சுதந்திர இந்தியாவில் பிறந்தவர்கள். ஏதோ பொலிட்டிக்கலி we have got the freedom, political freedom we have got. ஆனா இன்னும் மற்ற விதமான எக்கனாமிக்கல் ஃப்ரீடம் வரல, இன்னும் நம்முடைய ஆன்மீக சுதந்திரம் இன்னும் வரல. இன்னும் எத்தனையோ விதத்துல நாம் எல்லாம் கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த எல்லா விதமான தளைகளையும் அடித்து நொறுக்க வேண்டும், எல்லாவற்றிலிருந்தும் மனிதனை விடுபடுத்தி அந்த உயர்ந்த நிலையை அடைய வைக்க வேண்டும்ங்கிறது வந்து அவருடைய எண்ணமாக இருந்தது. விடாமுயற்சிங்கிறது வந்து அவருடைய அந்த லட்சியத்திலிருந்து அவருடைய கண் எங்கேயுமே நகராது. ஒரு முறை அமெரிக்காவில் அவர் வந்து போயிட்டு இருக்கும்போது அந்த சில இராணுவ வீரர்கள் இருந்து கொண்டு பயிற்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள். இராணுவ வீரர்களுடைய பயிற்சி என்ன அப்படின்னா, துப்பாக்கியை எடுத்து சுட்டு பார்ப்பது, சரியான குறியை பார்த்து சுட வேண்டும். அதில் பலரும் பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள், தவறிக்கொண்டிருந்தார்கள். இவர் பார்த்து அந்த நான் சுடுகிறேன் அந்த துப்பாக்கியை வாங்கி கொண்டு அங்க ஒரு பலூன் வச்சிருந்தது, பலூனை சுடணும். இவர் சுட்டுட்டார், நேரா ஒரு அடி அடிச்ச உடனே சுட்டுட்டார். அங்க பக்கத்துல இருந்தவர்கள்லாம் சொன்னார்கள், ஏதோ ஒரு ஃப்ளூக்ல வந்துடுது அப்படின்னு. இவர் பார்த்தார், அப்படியா தொப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய 12 பலூன் இருந்தது, ஒண்ணா அடிச்சார். 12 தடவை ஃப்ளூக் வருமா என்ன? ஒரு தடவை வரலாம், 2 தடவை வரலாம். அப்புறமா தான் எல்லாரும் கேட்கிறார்கள், ஓ நீங்கள் மிகவும் பயிற்சி பெற்ற இராணுவ வீரரா அப்படின்னு கேட்கிறார்கள். அதுக்கு பயிற்சி என்ன? பயிற்சின்னா ஒரே ஒரு பயிற்சி என்ன? மன ஒருமைப்பாடு. மன ஒருமைப்பாடு இருந்தால் எந்த காரியத்தையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்றார். மன ஒருமைப்பாடு, விடாமுயற்சி, இது இரண்டும் வேண்டும் எப்போதும். லட்சியத்தில் நம்பிக்கை, அதை கைக்கொள்வதில் அதை அடைவதில் தீவிர முயற்சி, விடாமுயற்சி, இந்த ரெண்டும் வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாருங்க. ஒரு அந்த சுவாமி விவேகானந்தருடைய கருத்தை எதிரொலிப்பது போன்று ஒருவர் பேசினார். மைக் டைசன், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய மல்யுத்த வீரர் அவர், இல்லையா? மைக் டைசன் தெரிஞ்சிருக்குமே, தெரிஞ்சிருக்கா? சோ அவர் என்ன பேசினார் அப்படின்னா, ஒருவர் இன்டர்வியூல கேட்கிறார், நீங்க என்ன பண்ணுவீங்க கார்த்தால 4 மணிக்கு அப்படின்னு. இன்டர்வியூர் சொல்றாரு, will you get up by 4 o'clock and you will run or will you do your exercise அப்படின்றார். I will not get up by 4 o'clock, I will be running அப்படிங்கிறாரு. நான் வந்து 4 மணிக்கு எழுந்துக்க மாட்டேன், 4 மணிக்கு ஓடிக்கொண்டிருப்பேன். நான் 4 மணிக்கு என்னுடைய எக்ஸசைஸ் பண்ணி கொண்டிருப்பேன், என்னுடைய உடற்பயிற்சியை நான் செய்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறார் அவர். அது மட்டும் இல்லை, உடனே அதுக்கப்புறம் கேட்கிறார், அதுக்கப்புறம் இன்னும் சொல்றார்,
எனக்கு எதிரிகள் பலர். ஏன்னா இவர் வந்து வேர்ல்டு நம்பர் 1 இல்லையா? வேர்ல்டு நம்பர் 1 அப்படின்னா அவருக்கு வந்து 2வதா யார் இருக்கிறார்களோ அவர் ஒரு எதிரி இவருக்கு. அவர் சண்டை போட்டு அவரை ஜெயிக்க வேண்டும், ஜெயித்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் அந்த 1வது நம்பரில் இருக்க முடியாது. அப்ப 2வதுல இருக்கக்கூடியவர் ஒரு எதிரியாக பார்க்கிறார் இவர். அவர் 4 மணிக்கு எழுந்திருக்கிறார் என்று நான் அறிந்தால் நான் 2 மணிக்கு எழுந்து என்னுடைய உடற்பயிற்சியை செய்வேன் அப்படிங்கிறார். அவர் 2 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சி செய்கிறார் அப்படின்னா நான் தூங்கவே மாட்டேன் அப்படிங்கிறார் இவர். அப்போ அவருடைய லட்சியம் எப்படி பாருங்க, அதை அடைவதற்கு எவ்வளவு விடாமுயற்சி பண்றாரு பாருங்க. நம்முடைய லட்சியம் எல்லாம் ரொம்ப சின்ன லட்சியமா இருக்கு. இந்த பரீட்சை எப்படி பாஸ் பண்ணுவது, இந்த லட்சியமும் நம்மளுடைய லட்சியம் சின்ன லட்சியம். அதற்கு கூட நம்மளுடைய முயற்சி இல்லாவிட்டால் மிக மிக கடினம் இல்லையா? அப்போ அந்த விவேகானந்தருடைய லட்சியத்தை நாம் நினைச்சாலே ஒரு பெரிய ஒரு வேஸ்ட்னஸ், அந்த அவ்வளவு பெரிய லட்சியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு நாட்டையே கொண்டு போகும். நம்மை காத்துக் கொள்வதற்கு நாம் பார்க்கிறோம், நமது குடும்பத்தை காப்பதற்கு நாம் பார்க்கிறோம். அவருக்கு இந்த உலகமே ஒரு குடும்பமாக இருந்தது, பாரத தேசமே ஒரு குடும்பமாக இருந்தது. அந்த பாரத தேசத்தையே அவர் வந்து பெருசா கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சு பெரிய லெவல்ல கொண்டு வந்திருக்கார். அவருடைய பேரை தாங்கி இருக்கிறது இந்த கல்லூரி. வெறும் 40 வருடங்கள் இருந்திருக்கிறார். 40 வருஷம் வரல, 39 வருடங்கள். அதற்குள்ளே எவ்வளவு மகோன்னதமான விஷயங்களை செய்து செய்து இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய கருத்துக்களால் தாக்கம் கொண்டவர்கள். அவருடைய கருத்து அவ்வளவு ஊக்கம் கொடுக்கக்கூடிய கருத்து. சுவாமி விவேகானந்தருடைய கருத்து அவ்வளவு உயர்ந்த கருத்துக்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்றார், சுவாமி விவேகானந்தர் இப்பொழுது இருந்தால் நான் அவருடைய திருவடிகளிலே அமர்ந்து பணி செய்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறார். காந்தியடிகள் சொல்றார், சுவாமி விவேகானந்தருடைய புத்தகங்களை படித்த பிறகு எனக்கு இந்த நாட்டின் பக்தி, தேசபக்தி 100 பங்கு அதிகமாகியது அப்படிங்கிறார். ஒவ்வொரு பெரிய பெரிய சுதந்திர போராட்ட வீரர்களும், இந்தியாவில் உருவாகிய அத்தனை வீரர்களும் சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர்கள், தாக்கம் கொண்டவர்கள். நமது நாட்டிலே, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பாரதியார், நிவேதித்தையின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர். நிவேதித்தை யாரு? சுவாமி விவேகானந்தரின் டிசைபிள். அப்போ வ.உ. சிதம்பரம் கப்பலோட்டிய தமிழன் என்று நாம் சொல்கிறோம். கப்பலோட்டிய தமிழனை உருவாக்கியவர் ராமகிருஷ்ணானந்தர். அவர் கப்பலோட்டிய தமிழன் ராமகிருஷ்ணானந்தரிடம் வந்து கேட்கிறார், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும். அவருக்கு வந்து எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து இந்த நாட்டின் பக்தியை ஊட்டியவர். அவருக்கு உண்மையிலேயே முன்னாடியே பக்தி இருந்தது, அதை வழிநடத்தி எப்படி கொண்டு செல்ல வேண்டும், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் வகுத்து கொடுத்தவர் ராமகிருஷ்ணானந்தர். அப்படி எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருந்தது அவருடைய விடாமுயற்சி. அவருக்கு அந்த தேடுதல் இருந்தது. அந்த தேடுதல் தன்னுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக, அதை அடைவதற்காக அவர் எவ்வளவோ செயல்களை செய்து வந்தார். அதனால சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்கள் நாம் எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவர் ஒன்று சொல்றார், இந்திய நாட்டுக்கு வந்து மற்ற நாடுகள் எல்லாம் ஒவ்வொரு துறைகளிலே உயர்ந்த துறைகளாக இருக்கின்றன. அறிவியலிலே ஒரு நாடு உயர்ந்ததாக இருக்கலாம், மருத்துவத்திலே இன்னொரு நாடு உயர்ந்ததாக இருக்கலாம், இராணுவ தளவாடங்களிலே இன்னொரு நாடு உயர்ந்ததாக இருக்கலாம், அரசியலிலே, பொருளாதாரத்திலே என்று வெவ்வேறு வழிகளிலே வெவ்வேறு நாடுகள் பெரிதாக இருந்திருக்கலாம். ஆனால் நமது நாட்டிற்கு இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஆன்மீகம் அப்படிங்கிறார். ஆன்மீக நாடு நமது நாடு. இந்த ஆன்மீகம் இருக்க வேண்டும். அந்த ஆன்மீகம், அந்த இறைவனுடைய வழிகாட்டுதல், இறைவனுடைய ஆசைகள், குருவின் ஆசைகள், இவைகள் எல்லாம் இருந்தா மற்றவை எல்லாம் சுலபமாக கிடைத்து விடும். நமது நாடு என்ன எந்த துறையிலும் உயர்ந்தது இல்லையா? ஒரு ஆரியபட்டர்
இந்த காலத்துல என்னமோ கண்டுபிடித்து இந்த உலகம் என்னமோ உருண்டை அப்படின்னு சொன்னதற்கு 400-500 ஆண்டுகளுக்கு முன்பு தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள்லாம் இருக்கிறார்கள் வெளிநாடுகளிலே இந்த உலகம் உருண்டைன்னு சொன்னாக்க அவர்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. நமது நாட்டிலே எல்லோருக்கும் தெரியும், இந்த உலகத்தை சாதாரணமா சொல்லும்போது பூகோளம் அப்படின்னு சொல்லுவோம். பூகோளம்னா என்ன? கோளம்னாலே உருண்டைன்னு அர்த்தம். பூமியே உருண்டைன்னு நமக்கு பேச்சு வழக்கிலேயே இருக்கு. இப்படி நமது நாட்டிலே பெரிய பெரிய எல்லா துறைகளிலும் தோன்றிய பெரிய பெரிய மகான்கள் இருந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் அந்த பக்தி என்பது ஒரு அடிப்படையாக இருந்தது. ராமானுஜன் சொல்லும் பொழுது எந்த ஒரு ஈக்குவேஷனையும் பார்க்கும்போது அதுக்கு பின்னால் அந்த சைத்தன்யம், அந்த இறைவனுடைய சக்தி ஒளிரவில்லை என்றால் அது ஈக்குவேஷன் இல்லை அப்படிங்கிறார் அவர். ஆக எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கக்கூடியது ஆன்மீகம். சுவாமி விவேகானந்தர் சொல்லும் போது ரினன்சியேஷன் அண்ட் சர்வீஸ், தியாகமும் தொண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த 2 கருத்துக்களை சொல்றார். இந்தியாவிற்கு தேவை இந்த 2, தியாகமும் தொண்டும். ரினன்சியேஷன் அண்ட் சர்வீஸ் ஆர் த ட்வின் ஐடியல்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படிங்கிறார். இந்த 2 லட்சியங்கள், நமது நாட்டின் லட்சியங்கள் 2, தியாகமும் தொண்டும். அந்த தியாகத்தையும் தொண்டையும் நாம் வளர்க்க வேண்டும். அதுதான் சொல்ற, இன்டென்சிஃபை தீஸ், இன்டென்சிஃபை. இந்தியாவை அந்த வழிகளிலே செலுத்தி அந்த இந்தியா பாரத தாய்க்கு தேவை இந்த தியாகமும் தொண்டும். இன்டென்சிஃபை இன் திஸ் சேனல்ஸ் அண்ட் த ரெஸ்ட் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். அதை அது போல நாம் செஞ்சு விட்டோமே ஆனால் மற்றவை எல்லாம் தானாக அமைந்து விடும் அப்படின்னு சொல்றார். அவர் சொல்லுவது, அவர் வெறுமனே சொல்லிவிட்டு போகல, அவர் வாழ்ந்து காமிச்சிருக்கார். சொன்னதை செய்து காமித்திருக்கிறார். அவர் சொன்னதை செய்து காட்டினதுனாலதான் நமக்கு அவர் மேல அவ்வளவு மதிப்பு இருக்கு. நாம சொல்லிட்டு சொல்வதை செய்யாமல் இருந்தால் நமக்கு எப்படி மதிப்பு வரும்? சொல்வதை செய்து காட்ட வேண்டும், நடத்தி காட்ட வேண்டும். அப்படி நடத்தி காட்டிய தியாக செம்மல்லவர் இந்த உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறார். மக்கள் எல்லோருக்கும் வழிகாட்டி இருக்கிறார். அவருடைய பெயரிலே அமைந்திருக்கிற இந்த கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் நீங்கள், அவருக்கு ஒரு உயர்வு இருக்குன்னா அந்த உயர்வு உங்கள் எல்லோருக்குமான உயர்வு. அவருடைய பெயரை சொன்னாலே உங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய உயர்வு கிடைக்கும், ஒரு கௌரவம் கிடைக்கும். அந்த கௌரவத்திற்கு நீங்கள் எல்லாம் பாத்திரமானவர்கள். அவருடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பற்றி வாழ்க்கையில் நீங்கள் அனைவரும் வெற்றியடைய வேண்டும் என்று அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.